திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம 3ஆம் தந்திரம் அட்டாங்க யோகத்துல யமம், நியமம், ஆதனம் முடிச்சுட்டு பிராணாயாமம் வந்திருக்கோம். பிராணாயாமம் வரவும் தான் நாம இப்ப பயிற்சி செய்யலாம்னு சொல்லி சனிக்கிழமை காலையில இனி வாரம் 6:30 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அடிப்படையான அந்த மூச்சு பயிற்சியை பழகலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் முதல் வகுப்பு ஆரம்பிச்சோம். அடுத்த வாரம் அதே மாதிரி செய்யலாம். முதல் பயிற்சி என்ன சொல்லியிருந்தாரு? முதல் பாடல்ல குதிரை பற்றி பார்த்தோம். 2வது பாடல் 2 குதிரைகள் உள்ளன, இரண்டையும் வீசி பிடிக்கும் அந்த வித்தை புரிந்தால் குருவை உணரலாம் பார்த்தோம். 3வது பாடல்ல உத்தியானம் பண்ணுவது அந்த புள்ளினோ பறவையை பற்றி பார்த்தோம். 4வது பாடல்ல மடை மாற்று பயிற்சி அது எவ்வளவு முக்கியம், பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு மடைமாற்று பயிற்சி முக்கியம்னு பார்த்தோம். 5வது பாடல்ல 1:4:2 இந்த பயிற்சி மாறாம, இந்த ரேஷியோ மாறாம பயிற்சி செய்யணும்னு சொல்லியிருந்தாரு. 6வது பாடல்ல இந்த மாதிரி எல்லாம் நாம பயிற்சி செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. வணக்கம் பிரியா. வணக்கம்மா. நம்மளுடைய வயதை அடக்கக்கூடிய பக்குவம், நம்ம இளமையாவே இருக்கக்கூடியது, அந்த நிலைமை கிடைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய காதுல சங்கினுடைய நாதம் கேட்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப இன்னைக்கு அடுத்த பாடல்ல இன்னைக்கும் அதோட என்ன பயன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். 2 பாடல்கள் இன்னைக்கு பார்க்கலாம். முதல் பாடல் 571வது பாடல் பார்ப்போம். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது வாமே. இப்ப இதுக்கு முன்னாடி பயிற்சி நம்ம என்ன பார்த்தோம்? 1 பங்கு மூச்சை உள்ள இழுக்கிறோம் அப்படின்னா 4 பங்கு நிப்பாட்டணும். அந்த மூச்சை உள்ள இழுக்கிறது இடது பக்கமா தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். மூச்சை உள்ள நிப்பாட்டின பிறகு 2 பங்கு மூச்சு காற்ற வலது சுவாசம் வழியா வெளியே விடணும் அப்படின்னு பார்த்தோம். இததான் அவர் கணக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்றி அப்படின்னா சுவாசத்தை உள்ள கொண்டு வர்றது, அதற்கு பெயர் பூரகம்னு பார்த்தோம். அப்ப ஏற்றினா பூரகம், இறக்கி அப்படின்னா மூச்சு காற்ற வெளியே அனுப்புறது, அதற்கு பெயர் ரேஷகம் அப்படின்னு பார்த்தோம். ஏற்றி இறக்கி இரு காலும், 2 கால்களும், இந்த கால்களுக்கு நம்ம இதற்கு முன்னாடி வகுப்பிலே விளக்கம் பார்த்தோம். கால் அப்படிங்கிறது மூச்சு காற்ற குறிக்கும், அதே நேரம் கால் அப்படிங்கிறது காலத்தையும் குறிக்கும். இப்ப இங்க இந்த இரு காலும் அப்படிங்கிறத நம்ம 2 காலமாவும் எடுத்துக்கலாம். எப்பவுமே காலை, அந்த நம்ம பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சூரியன் உதயமாகி சந்திரன் அந்த மறையக்கூடிய நேரம், அந்த இரண்டும் சந்திக்கக்கூடிய அந்த காலை வேலை, அதை ஒரு காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா, சாயந்தரம் அதே மாதிரி சந்திரன் வரும், சூரியன் மறையும், அந்தி பொழுது அப்படின்னு சொல்லுவோம். அதிகாலை, அந்தி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இரு கால்கள், நம்மளுடைய இடது நாசி ஒரு சுவாசம், வலது நாசி ஒரு சுவாசம்னா இந்த இரண்டுமே முக்கியமான சுவாசம், அந்த காற்றுக்கு தான் கால். அப்ப இரு காலுங்கிறது இடது சுவாசம் வலது சுவாசம் அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்ஹேல் பண்ற மூச்சு காற்று பூரகம் ரேஷகம், இந்த 2 தான் இரு காலும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏற்றி இறக்கி இரு காலும், பூரகம் ரேஷகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்களையும், இடது நாசி வலது நாசின்னு சொல்லக்கூடிய 2 கலைகளிலேயும், அதிகாலை அந்தி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 காலங்களிலும். ஏன் அத காலம் அப்படின்னு சொல்றோம், அத நேரம்னு சொல்லக்கூடாது, காலம்னு ஏன் சொல்றோம்னா, நேரத்துக்கும் காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே டைமை தான் குறிக்குது. நேரம்ங்கிறது எப்படின்னா, அது கொஞ்சம் முன்ன பின்ன மாறினாலும் பிரச்சனை இல்லை, ஓரளவு அந்த நேரத்துக்கு நம்ம வந்துடலாம், கடைபிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம்.
ஆனா காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காலத்துல இப்படி இருக்கணும். இந்த காலத்துல விதைக்கணும். இந்த காலத்துல திருமணம் செய்யணும். இதுதான் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலம்னு ஒதுக்கிட்டோம்னா, கட்டாயம் அந்த டைம்க்குள்ள தான் செய்யணும். அத மாத்தி நம்ம செஞ்சோம்னா, அது தவறா போயிரும் அப்படிங்கிற இதுக்கு தான் நம்ம காலம் சொல்லுவோம். அதுதான் காலத்துக்கும், நேரத்துக்கும் வித்தியாசம். இந்த இடத்துல இரு காலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த 2 காலங்களிலும் நாம செய்ய வேண்டிய பயிற்சி. அப்ப இந்த இந்த பாடல் மூலமா கட்டாயம் இந்த பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. பூரிக்கும் இந்த இடது சுவாசம் வழியா மூச்ச உள்ள கொண்டு வந்து பூரகம் செய்து, வலது நாசி வழியா அத ரேஷகம் செய்து இந்த 2யும் பூரிக்கும். ஆ காற்றை பிடிக்கும். இந்த இந்த பயிற்சி மூலமா பிடிக்கும்னா கும்பகம். அத நம்ம அடக்கி பிடிக்கிறோம் இல்லையா? இடது வழியா உள்ள போன காற்ற வயிற்றுக்குள்ள நிப்பாட்டுறோம். அதுதான் காற்றை பிடிக்கும். கணக்கறிவாரில்லை. அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்க வந்து தெரிஞ்சுகிட்டவங்க யாருமே இல்லை. காற்றை பிடிக்கும். அப்படி இல்லாம அந்த காற்றை எப்படி அடக்கி வைக்கணும்னு கணக்கறிவாளருக்கு, அந்த கணக்க தெரிந்தவர்களுக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அ கூற்றை அப்படின்னா நம்மளுடைய அ அந்த இவர் யமதர்மர சொல்வாரு இல்லையா? மார்க்கண்டேயன் கதையில கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. மார்க்கண்டேயன் வந்து அ லிங்கத்தோட போய் பிடிச்சுக்குவாரு. அ காலனை காலால் உதைத்த சிவபெருமான் அப்படின்னு வரும் இல்லையா? அதுதான் கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அப்ப நமக்கு வந்து இறப்பு கிடையாது. மார்க்கண்டேயன் போல என்றும் 16ஆகவே நாம இருக்கலாம். அந்த வரிதான். அந்த கூற்றை உதைக்கும் குறிவதுவாமேங்கிறது இறைவன் நம்மள வந்து யமன்ட்ட இருந்து காப்பாற்றி வைப்பாரு அப்படிங்கிறத தான் சொல்றாரு. இப்ப அந்த மார்க்கண்டேயனுடைய கதைய நம்ம நல்லா கேட்ட கதை தான். ஏற்கனவேவும் நம்ம யோகா கிளாஸ்ல அந்த கதைய பார்த்திருக்கோம். அதே கதைய திரும்பவும் பார்க்கலாம். ஏன்னா இந்த பாடலுக்கு ரொம்ப பொருத்தமா அந்த கதை இருக்கும். மார்க்கண்டேயன் கதை அவர் எப்படி பிறந்தாருங்கிறது நமக்கு தெரியும். அந்த மார்க்கண்டேயனுடைய அம்மா, அப்பா அவங்க வந்து அந்த 2 பேரும் தவம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லி சிவபெருமான்ட்ட போய் தவம் பண்ணுவாங்க. அப்ப சிவபெருமான் வந்து வரம் குடுப்பாரு. "நீ கேட்கிற மாதிரி உனக்கு ஒரு குழந்தை தர்றேன். உனக்கு எப்பேர்ப்பட்ட குழந்தை வேணும்? அறிவில்லாம, அ ரொம்ப வருஷம் வாழக்கூடிய ஒரு 100 வயது வாழக்கூடிய ஒரு குழந்தை வேணுமா? இல்ல நல்ல அறிவு, ஞானத்தோட புத்திசாலியான ஒரு குழந்தை. ஆனா 16 வருஷம் தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்பாங்க. அப்ப அந்த முனிவர்கள் வந்து அந்த அம்மாவும், அப்பாவும் எங்களுக்கு 16 வயசு வர வாழ்ந்தா போதும். நல்ல அறிவான ஒரு குழந்தையை குடுங்கன்னு கேட்கவும், சிவபெருமான் அதே மாதிரி அருள் குடுப்பார். அவர்தான் மார்க்கண்டேயன். அவர் பிறப்பாரு. இவங்க நல்லா வளர்ப்பாங்க. ரொம்ப அறிவா இருப்பாரு. நல்லா சிவ பூஜை பண்ணுவாரு. நல்லா இருப்பாரு. அந்த 16 வயசு ஆக, ஆக அவங்களுடைய அம்மா, அப்பா 2 பேருக்கும் ரொம்ப கவலையா இருக்கும். இவனுக்கு இப்ப இறப்பு வந்துருமேன்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்ப மார்க்கண்டேயன் வந்து கேட்பாரு, "எதுக்கு எனக்கு இப்படி ஒரு இது வ வரம் வந்துச்சு?" அப்படின்னப்ப, இந்த மாதிரி சிவபெருமான் கேட்டாரு. "நாங்க எங்களுக்கு உன்ன மாதிரி ஒரு அறிவான குழந்தை வேணும்" அப்படின்னு கேட்டோம். "அதனால தான் இப்படி உனக்கு 16 வயசு தான்" அப்படின்னு சொல்லவும், மார்க்கண்டேயன் வந்து, "அப்ப நான் போய் சிவபெருமான் கிட்டயே அந்த வரத்த கேட்டு வாங்கிக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்றதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. போயி கடுமையா தவம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த அவருடைய குறிப்பிட்ட காலம் வந்த உடனே யமதர்மன் வருவாரு. இவரு அந்த லிங்கத்துக்கிட்ட உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப யமதர்மன் வந்து பாச கயிற வந்து அந்த மார்க்கண்டேயன் மேல போடுறதுக்காக வீசுவாரு. அத அந்த மார்க்கண்டேயன் அந்நேரம் லிங்கத்த போய் கட்டி பிடிச்சுக்குவாரு. "நீ தான் என்ன காப்பாத்தணும்னு." அப்ப அந்த பாச கயிறு வந்து மார்க்கண்டேயன் மேலயும், அந்த லிங்கத்து மேலயும் சேர்ந்து அப்படியே இறுக பிடிச்சுக்கும். பிடிச்ச உடனே அந்த லிங்கத்துல இருந்து சிவபெருமான் தோன்றி வருவாரு. தோன்றி வந்து அவருடைய இடது கால உயர்த்தி யமதர்மன வந்து உதைத்தார் அப்படின்னு கதை வரும். அப்ப மார்க்கண்டேயன் வந்து அவருடைய வலது கால பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் சிவபெருமான் இடது கால உயர்த்தி யமதர்மர வந்து மிதிச்சிருவாரு. யமதர்மன் விழுந்துருவாரு.
அதுக்கப்புறம் கதை எப்படி போகும், மார்க்கண்டேயனுக்கு நீ கேட்ட வரத்த நான் உனக்கு குடுத்துடுறேன். உனக்கு வந்து இனி இறப்பு கிடையாது. நீ எப்பயுமே இந்த 16 வயசோடயே நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அ அருள் குடுத்துருவாரு. அதுதான் அந்த கதை. இப்ப இந்த கதைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? திரும்ப ஒருக்க முதல்ல இருந்து பார்க்கலாம். ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும். இந்த இடத்துல கால் அப்படின்னு சொன்னது மூச்சுக்காற்று அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் அந்த கதையிலயும் என்ன வந்தது, சிவபெருமான் ட கால தான் வந்து சொல்றாங்க. மார்க்கண்டேயன் பிடித்தது வலது கால், சிவபெருமான் உயர்த்தினது இடது கால். அப்ப இந்த இடத்துல மூச்சு காற்று. அப்ப மார்க்கண்டேயன் செய்த பயிற்சி என்ன? வலது சுவாசத்தை அடைச்சிட்டு இடது சுவாசத்தை உயர்த்தி இருக்காரு. அதுதான் அந்த பயிற்சிங்கிறத அதுல கதை வடிவத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. சிவபெருமான் இடது கால உயர்த்தி பண்ணாரு. அந்த காற்ற வந்து எப்படி உள்ள பிடிக்கணும் அப்படிங்கிற கணக்கு வந்து மார்க்கண்டேயனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கணக்க பிடிக்கிறது தான் வந்து உள்ள இருக்கிற லிங்கத்த போயி ஆ மார்க்கண்டேயன் பிடிச்சுக்கிட்டாரு. அப்ப நம்மளும் வந்து கும்பகம் பண்ண பண்ண நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் லிங்க வடிவமா நம்மளுடைய ஒ தலைக்குள்ள இருக்காருன்னா, அவர போய் நாம பற்றிக்குவோம். பற்றிக்கிட்டு இடது சுவாசத்த செய்ய செய்ய நமக்கு வந்து அந்த என்றும் 16 அப்படிங்கிற அந்த அருள் வந்து அவருக்கு கிடைத்த மாதிரி நமக்கும் கிடைக்கும். அப்ப மார்க்கண்டேயன் கதையில சொன்ன அதே மூச்சு பயிற்சிய தான் திருமந்திரத்திலயும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப அந்த மார்க்கண்டேயன் அப்படிங்கிறது அப்ப யார சொல்றாரு? யாரெல்லாம் இந்த பயிற்சிய செய்றோமோ, அவங்க எல்லாருமே மார்க்கண்டேயன். அவங்க எல்லாருக்குமே என்றும் 16 வந்து கிடைத்திரும். அப்ப அந்த மார்க்கண்டேயனுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அப்படின்னா மார்பு. நம்மளுடைய நெஞ்சில இருக்கக்கூடிய சக்கரம் தான் அநாகத சக்கரம். அப்ப இந்த இடத்துல மாறுன்னு சொல்றது அநாகத சக்கரத்த சொல்றாரு. கண்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கழுத்து. கழுத்து தான் கண்ட பகுதி. இங்க இருக்கக்கூடியது விஷுதி சக்கரம். அயன் அப்படின்னா மார்க்கண்டேயன் அப்படிங்கிற அந்த அயன் அப்படிங்கிறது அந்த இதை கடந்தவர்கள், அதுல இருந்த அடைப்பை நீக்கியவர்கள், அந்த வினையை வென்றவர்கள், அவங்க தான் வந்து இத கடந்து போறாங்க. எல்லாருக்குமே உடல்ல 7 சக்கரங்கள் இருக்கு. நம்ம எல்லாரும் இந்த 3 சக்கரங்கள கடக்காம அந்த 3 சக்கரத்துக்குள்ளே இருக்கோம். யார் ஒருவர் வந்து அந்த மார்பு சக்கரத்தையும், கண்ட சக்கரத்தையும் கடந்து போறாங்களோ, அவங்களுக்கு வந்து என்றும் 16ங்கிற அந்த நிலை வந்து கிடைக்கும். அவங்களால உள்ள இருக்கிற லிங்கத்த போய் பற்ற முடியும். அதற்கு என்ன பயிற்சினா, வலது கால பிடிச்சிட்டு இடது கால உயர்த்தணும். அப்ப வலது சுவாசத்த விட்டுட்டு இடது சுவாசத்த உயர்த்தினோம்னா, நமக்கு வந்து அந்த கலை கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. திரும்ப ஒருக்க பார்க்கலாம். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். பூரகம் செய்து இடது சுவாசம் வழியா மூச்சுக்காற்றை உள்ளே ஏற்றுவதும், இறக்கி ரேஷகம் பண்ணி சுவாசத்தை வலது நாசி வழியாக இறக்குவதும், இருகாலும் பூரிக்கும். 2 பொழுது அதிகாலை, அந்தி மாலை, இடகலை, பிங்கலை பூரகம், ரேஷகம் செய்து பயிற்சி செய்யும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. இந்த மாதிரி இத ஒரு சாதனையா உட்கார்ந்து செய்து அந்த கணக்க கரெக்ட்டா பயிற்சி பண்ணக்கூடியவங்க யாருமே இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு ஒருவேளை அப்படி பயிற்சி செய்து அதுபோல சரியான முறைப்படி அந்த கணக்குல நாம செய்தோம்னா, கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அந்த யமதர்மனை எப்படி வந்து காலால உதைத்து இறைவன் வந்து அருள் குடுக்குறாரு அப்படிங்கிறத அவங்களுக்கு தான் வந்து அது கிடைக்கும். அடுத்து 572வது பாடல். மேல் கீழ் நடுப்பக்கம் மிக்கு உறப் பூரித்து பாலாம் ரேஷகத் தாழ் உட்பதிவித்து மாலாகி உந்தியுள் கும்பித்து வாங்கவே ஆளாலம் உண்டான் அருள் பெறலாமே. இப்ப முதல் பாடல்லையும் என்ன நன்மை கிடைக்கும் தான் சொல்லியிருந்தாரு. யமன வந்து சிவபெருமான் உதைத்திருவாரு. நமக்கு என்றும் 16 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப 2வது பாடல்லையும் நம்ம பயிற்சி பண்ணும்போது உள்ள மூச்சு காற்ற கொண்டு போய் நிப்பாட்டணும்னு பார்த்தோம்.
அந்த நிப்பாட்டுற காற்று என்ன செய்யும்? அதனால என்ன பலன்? அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்கார். இப்ப இந்த பாடல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடல் அமைப்ப பார்க்கலாம். யோகால வந்து நம்ம கிரந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கிரந்தி அப்படிங்கிறது சமஸ்கிருதம். ஒரு முடிச்சு அப்படிங்கிறது தான் கிரந்தி அப்படின்னா முடிச்சுன்னு அர்த்தம். நம்ம உடல்ல வந்து 3 விதமான கிரந்தி இருக்கு. கீழ இருக்கிறது நம்மளுடைய மூலாதாரத்துல இருக்கக்கூடிய கிரந்திக்கு பெயர் பிரம்ம கிரந்தி. அடுத்து நம்மளுடைய தொப்புள்ல இருக்கக்கூடிய கிரந்திக்கு பேரு விஷ்ணு கிரந்தி. அப்புறம் நம்மளுடைய தொண்டையில இருக்கிற கிரந்திக்கு பேரு ஆஹ் ருத்ர கிரந்தி. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். அவங்க செய்யற அதே தொழில் தான். பிரம்மா வந்து நம்மளுடைய மனம் சார்ந்தது, படைப்பு தொழில் இதெல்லாமே அந்த அந்த சக்கரத்துல மூலாதாரத்துல நடக்கக்கூடியது. 2வது விஷ்ணு அப்படின்னா அவர் வந்து செயல்கள். பிரம்மா எதையெல்லாம் கற்பனையா குடுக்குறாரோ அத ஃபுல்லா விஷ்ணு வந்து செயல்களா செயல்படுத்துவாரு. அதுல இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு அதுதான் வந்து மேல. ருத்ரன் வந்து செய்யக்கூடியது. இந்த 3 வேலைகள தான் இந்த கிரந்தி வந்து செய்யுது. நம்ம எதார்த்தமா நம்ம சொல்லுவோம் இல்லையா? குண்டக்க மண்டக்க இருக்காத, குண்டக்க மண்டக்க செய்ற, ஏன்னா வீட குண்டக்க மண்டக்க கட்டியிருக்காங்க. இந்த வார்த்தைலாம் நம்ம பக்கம் அதிகமா சொல்லுவோம். அந்த குண்டக்க, மண்டக்க அதுக்கு பொருள் என்னன்னா, குண்டம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அடிப்பகுதி. குண்டலினி ஆற்றல் இருக்கிறது. இது எல்லாமே அந்த அடிப்பகுதி. மண் மண்டக்க அப்படின்னு சொல்ற மண்டை பகுதி அப்படிங்கிறது மேல. அப்ப குண்டக்க மண்டக்க கூடாதுன்னா, நம்ம செய்யக்கூடிய பயிற்சி வந்து தவறா செய்திறக்கூடாது. ஏன்னா, கீழ இருக்கக்கூடிய அந்த குண்டத்துல இருக்கிற குண்டலினி ஆற்றல, மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய ஆற்றலோட நாம சேர்க்கிற பயிற்சி. அப்ப அது வந்து சரியா பண்ணணும், தவறா பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த பொருள் தான் வந்து அந்த குண்டக்க, மண்டக்க அப்படிங்கிறது. அது மாதிரி நெளிவு சுழிவு அப்படின்னு சொல்லுவோம். என்ன நெளிவு சுழிவு இல்லாம இருக்கு. நெளிவு சுழிவு நல்லாலையே அப்படின்னு சொல்றது. நெளிவுங்கிறது என்னன்னா, நம்மளுடைய இடது சுவாசமும், வலது சுவாசமும். அது எப்படி போகும்னா, நெளிந்து போகும். இடதுல இருந்து வலதுக்கு, திரும்ப வலதுல இருந்து இடதுக்கு. எப்படி ஒரு பாம்பு அப்படியே ஊர்ந்து போகுமோ, அது மாதிரி இந்த இடது, வலதுங்கிற 2 பாம்புகளும் அப்படியே ஒண்ணு போல நெளிந்து போறது. நடுவுல ஒரு சுவாசம், சுழுமுனை சுவாசம். அது சீரா போகணும். அப்ப இந்த இடக்கலை பிங்கலையும் நெளிந்து ஒண்ணு போல போகணும். நடுவுல அந்த சுழியும் ஒண்ணு போல போகணும். அப்ப இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய பயிற்சியினுடைய வார்த்தைகள். குண்டக்க, மண்டக்க செய்யக்கூடாது. நெளிவு, சுழிவு சரியா இருக்கணும். அப்ப இந்த பயிற்சி எல்லாம் செய்தாதான் நம்ம ஒரு முடிச்சு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி அந்த முடிச்சுகள் வந்து நீங்க பெறும். இந்த முடிச்சு என்ன பண்ணும்னா, அந்த பிரம்ம கிரந்தியில இருக்கக்கூடிய அந்த முடிச்சுங்கிறது ஒரு அடைப்பு மாதிரி. நம்மள அதுக்குள்ளேயே வச்சுக்கும். இந்த பிரம்மாவுடைய தன்மை என்னன்னா, யோசிக்கிறது தானே. நம்மள வந்து அந்த அறியாமையிலேயே வச்சிருக்கும். ஆ அது சமஸ்கிருதத்துல வந்து அவித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. வித்யானா ஞானம். இந்த வித்யாலயா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? வித்யா அப்படின்னா ஞானம். ஆவித்யானா அந்த இடத்துல ஞானம் இல்லன்னு அர்த்தம். அறிவு இல்லாம போயிறது. அவித்யா. அது எத குறிக்குதுன்னா, ஞானம் அப்படின்னா வித்யா படிப்பு. அஞ்ஞானம் அப்படின்னா அந்த ஞானம் போனது. அப்ப இந்த பிரம்ம கிரந்தி இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்னா, அஞ்ஞானமா இருப்போம். அ இது தேவையா? தேவையில்லையா? எதுவுமே இல்லாம பலவிதமான எண்ணங்கள் நமக்குள்ள வரும். அ அந்த ஆசைகள் இது எல்லாமே நமக்குள்ள தோன்றனால, அ நமக்கு அந்த அந்த பிரம்ம கிரந்தி இருக்கிற வர, நம்ம என்னத்தையாவது யோசித்து, எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப அடுத்து அந்த அந்த பிரம்ம கிரந்திக்கு அப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் இதெல்லாம் தான் என்னவாகுதுன்னா, செயல்கள் ஆகுது. அப்ப அத செய்றவர் தான் யாருன்னா, விஷ்ணு கிரந்தி. ஆ நம்ம நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா? பழி வாங்குறது. அ அது அது எல்லாமே இந்த விஷ்ணு கிரந்தி செய்றது. அதுல இருக்கிற அடைப்புனால, இந்த பிரம்மா என்னத்தையாவது சொல்றது, செய்றது, அந்த யோசனைகளுக்கு ஏத்த மாதிரி நாம வந்து செயல்கள் செய்துர்றோம்.
அதுக்கப்புறம் அந்த செயல்களுக்காக நம்மளுடைய வினைகள் வந்து கூடிக்கிட்டே போகுது. அப்ப இந்த பிரம்மால வரக்கூடிய அந்த தேவையற்ற எண்ணங்களும், அதன் காரணமாக இந்த விஷ்ணு கிரந்தில நாம செய்யக்கூடிய செயல்கள், இது எல்லாமே தான் அந்த அடைப்புகளா நமக்கு அந்த முடிச்ச வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே போனா எப்படி இருக்கும்? கண்டதை யோசிக்க யோசிக்க பிரம்ம கிரந்தி கூடிக்கிட்டே போகும். அதனால நாம செய்யக்கூடிய செயல்கள், தேவையற்ற செயல்கள் செய்ய செய்ய அந்த விஷ்ணு கிரந்தியும் கூடிக்கிட்டே போகும். அப்புறம் இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், நமக்கு அந்த ஞான நிலை இல்லாம நம்ம வந்து இந்த அஞ்ஞானத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கோம். அது ருத்ர கிரந்தி. நமக்கு மனதுல ஒரு எண்ணம் வருது. அதனால பல செயல்கள் செய்றோம். அதனால நமக்கு ஒரு அஞ்ஞானம் விளையுது. அப்ப நம்ம இந்த 3 முடிச்சுகளுக்குள்ளேயே நம்ம வந்து வாழ்ந்து வாழ்ந்து இறந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயே போய்க்கிட்டே இருக்கோம். அப்ப இதுதான் அந்த குண்டக்க மண்டக்க நாம செய்றது, நெளிவு சுளிவு இல்லாம நம்ம செய்றது, சம்பந்தமே இல்லாம செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த பயிற்சி என்ன பண்ணும்னா, இந்த 3 முடிச்சுகளையும் நமக்கு அவிழ்த்து விடும். யாருக்கு இந்த 3 முடித்துகளும் அவிழ்க்கப்படுதோ, அவங்களுக்கு தான் இந்த சுவாச பயிற்சி சரியா நடந்து, நம்ம அடுத்த நிலைக்கு போலாம். அப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல இந்த பயிற்சி செய்ய செய்ய என்ன ஆகும்னா, இந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு, நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போகலாம். 2மே ஒண்ணுதான். அப்ப இந்த பயிற்சி செய்து இந்த முடிச்சுகள அவிழ்க்கணும். இல்ல இந்த முடிச்சுகள அவிழ்க்கிறதுக்காக நாம வந்து இந்த பயிற்சிகள செய்யணும். அப்ப இத பத்தி தான் அடுத்த பாடல்ல சொல்லியிருக்காரு. நம்மளுடைய உடல் எப்பேற்பட்டது? எதனால நமக்கு இப்படியெல்லாம் எண்ணங்கள் வருது, செயல்கள் வருது? ஏன் நம்ம அஞ்ஞானத்திலே இருக்கோம்? அத இந்த பாடல்ல சொல்றாரு. 572வது பாடல். மேல், கீழ், நடுப்பக்கம் மிக்கு உரப்பூரித்து பாலாம் ரேஷகத்தால் உட்பதிவித்து மாலாகி உந்தியுள் கும்பித்து வாங்கவே ஆளாலம் உண்டான் அருள் பெறலாமே. மேல், கீழ், நடுப்பக்கம். அப்போ உடலை வந்து 3ஆ பிரித்து சொல்றாரு. மேல அப்படின்னா நம்மளுடைய தொண்டைக்கு மேலன்னு எடுத்துக்கலாம். அது ஒரு உடல். கீழ் அப்படின்னா நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடியத இன்னொரு உடலா எடுத்துக்கலாம். நடுப்பக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய தொப்புள், இருதயம், இந்த இந்த உடலை வந்து நாம நடுப்பக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 3 உடலா பிரித்துட்டாரு. நடுப்பக்கம் மிக்கு உர பூரித்து. நம்ம இதுக்கு முதல் பாடல்ல நாம பயிற்சி பண்ணோம் இல்லையா? இடதுல இன்ஹேல் பண்றோம். அத கொஞ்ச நேரம் உள்ள கும்பகம் பண்றோம். அதுக்கப்புறம் வலதுல எக்ஸேல் பண்றோம். அப்ப இந்த பயிற்சினால நம்ம உள்ள நிப்பாட்டி வைக்கிற காற்ற, நீ வயித்துல மட்டும் நிப்பாட்டாத. இந்த 3 உடலுக்குமே அந்த காற்று போற மாதிரி நீ நிப்பாட்டணும். அததான் இந்த பாடல்ல சொல்றாரு. மிக்கு உர பூரித்து, நீ வந்து 3 உடல்லையும் அத போய் நிப்பாட்டணும். பாலாம் ரேஷகத்தால், இந்த இடத்துல பாலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? பாலுக்கு வந்து நம்ம 2 பொருள் எடுத்துக்கலாம். ஒரு பொருள் வந்து ரொம்ப தூய்மையா இருக்குன்னா, பால போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப தூய்மை, மற்ற தண்ணி மாதிரி தூய்மை அப்படிலாம் சொல்ல மாட்டோம். பாலுக்கு மட்டும்தான் அந்த குணம். ரொம்ப தூய்மைனா அத பால் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் ஏதாவது ஒண்ணு கெட்டு போக போகுது அப்படின்னா, பாழா போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். பாழாகுறதுக்கு முன்னாடி அத சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கெட்டு போறதும் பால் தான். ரொம்ப தூய்மையா இருக்கிறதும் பால் தான். அப்ப இந்த இடத்துல பாலாம் ரேஷகம் அப்படின்னு சொல்றாருன்னா, எக்ஸைல் பண்ற காற்ற வந்து பாலோட ஒப்பிடுறாரு. அப்ப அந்த எதனால பாலுக்கு இந்த 2 தன்மையுமே இருக்குன்னா, அது ரொம்ப தூய்மையா இருக்கிறனால, அதுக்கு வந்து வேகமா கெடக்கூடிய தன்மையும் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ரேஷகத்த வந்து பால் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த ரேஷகம் வந்து ரொம்ப தூய்மையான ரேஷகம். அத நீ சரியான முறையில நீ பயன்படுத்தலைன்னா, அது பாலா போயிரும். அப்ப நம்ம இன்ஹேல் பண்றோம். அந்த காற்ற உள்ள கொஞ்ச நேரம் கும்பகம் பண்ணி நிப்பாட்டுறோம். அதுக்கப்புறம் அத எவ்வளோக்கு எவ்வளோ மெதுவா எக்ஸேல் பண்றோம். அந்த எக்ஸேல் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் பால் போன்ற தூய்மையானது. அத நாம வந்து சரியான முறையில நாம செய்யணும். பாலாம் ரேஷகத்தால் உட்பதிவித்து.
அந்த அந்த ரேஷகம் தான் இந்த இந்த முடிச்சுகள் நம்ம சொன்னோம் இல்லையா? நம்ம உடல்ல 3 விதமான முடிச்சு, கீழ் உடல், மேல் உடல், நடு உடல்ல இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகளை வந்து நீக்கக்கூடிய தன்மை இந்த ரேஷகத்திற்கு. அதனால்தான் அத பாலாம் ரேஷகத்தால் உட்பதிவித்து, அந்த ரேஷகம் வந்து இந்த பதிவிடுறது அப்படின்னா பதிக்கிறது. அதுல அதுல அந்த இடத்துல அத வந்து முழுமையா கொண்டு போய் மாலாகி உந்தியுள். மால் அப்படின்னா திருமால். நம்ம விஷ்ணு கிரந்தின்னு பார்த்தோம் இல்லையா? அவர் வந்து நடு உடல்ல இருக்கிறாரு. மாலாகி உந்தியுள். உந்தினா நம்மளுடைய தொப்புள் பகுதி. அப்ப திருமால் வந்து அந்த உந்தியுள் இருக்காரு. கும்பித்து வாங்கவே, அவரும் அந்த மூச்சு காற்றை வந்து வாங்குறாரு. அதனால்தான் அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு கிரந்தி வந்து நீக்கப்படுது. ஆளாலம் உண்டான் அருள் பெறலாமே. ஆளாளம்னா ஆழகால விஷத்தை உண்டவன். அவன் யார்? அவன் வந்து ருத்திரன். அவன் எங்க இருக்கான்? நம்மளுடைய தொண்டையில இருக்கிறது தான் ஆழகால விஷம். அந்த இடத்துல இருக்கிறவன் ருத்ரன். அவனுடைய அருள் பெறலாமே. இந்த ஆளால உண்டான் ருத்ர கிரந்தியும் நீங்கப்பட்டு விஷ்ணு கிரந்தியும் நீங்கப்பட்டு, அப்ப பிரம்ம கிரந்தி சொல்லல அப்படின்னா இரண்டையும் சொல்றாருன்னா மூலாதாரத்துல இருக்கக்கூடிய கிரந்தி தான் முதல் கிரந்தி. அப்ப பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் இந்த 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டாதான் அருள் பெறலாமே. அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அருளை வந்து பெறலாம். அப்ப இந்த மூச்சு பயிற்சியில இந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாரு? அந்த கும்பகம் பண்ற காற்று 3 உடலுக்கும் போகணும். 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்படணும். அந்த எக்ஸேல் பண்றது ரொம்ப முக்கியம். அது வந்து பால் போன்ற ரேஷகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நம்மள வந்து இறைவன்ட்ட கொண்டு போய் அருள் பெறுறதுக்கு உதவ போகுது. இன்னொரு தடவை பார்க்கலாம். மேல், கீழ், நடுப்பக்கம் மிக்கு உரப்பூரித்து பாலா உரப்பூரித்து. நம்ம உடல்ல மேல இருக்கக்கூடியது, தொண்டைக்கு மேல இருக்கக்கூடியது ருத்ரனுடைய பிடியில இருக்கக்கூடிய உடல். கீழ் உடல் நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடியது பிரம்மாவினுடைய உடல். நடுப்பக்கம் இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது விஷ்ணுவினுடைய உடல். மிக்க உர பூரித்து, அந்த கும்பகம் பண்ணி நாம செய்யக்கூடிய அந்த பயிற்சியில இருக்கக்கூடிய காற்று இந்த 3 பகுதிக்கும் செல்வது போல இருக்க வேண்டும். பாலாம் ரேஷகத்தால் உட்பதிவித்து, நம்ம ரேஷகம் பண்ணி வெளிவிடக்கூடிய காற்று இந்த 3 பகுதிகளையும் சரி செய்வது போல இருக்க வேண்டும். மாலாகி உந்தியுள் கும்பித்து வாங்கவே, திருமால் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு நடு உடலில் இருந்து அந்த தொப்புள் பகுதியில இருந்து அதை கும்பித்து வாங்கவே ஆளாலம் உண்டான். ஆழகாலம் உண்ட சிவபெருமான் தொண்டை பகுதியில் இருந்து அவர் நீக்கம் செய்யவே அருள் பெறலாமே. அந்த இறைவனுடைய அருளை நாம் பெறலாமே. ஆக இன்னைக்கு நம்ம 2 பாடல் பார்த்திருக்கோம். முதல் பாடல் மார்க்கண்டேயனுடைய கதை. இடது சுவாசம் உயர்ந்து இருந்தா நம்ம உள்ள நம்ம பற்ற வேண்டிய அந்த சிவலிங்கம் எங்க இருக்குன்னு உணர்ந்து அதை நம்மளால பற்ற முடியும். அப்படி பற்றிட்டோம்னா என்றும் 16 அப்படிங்கிற அந்த இளமை நமக்கு வந்து கிடைக்கும். அந்த இன்ஹேல் பண்றதும் கும்பகம் பண்ணி ரேஷகம் பண்றது எல்லாமே ரொம்ப முக்கியம். அந்த கும்பகம் பண்றது 3 உடலுக்குமே போகணும். அந்த ரேஷகம் வந்து நம்ம கரெக்டா பண்ணோம்னாதான் 3 உடல்லையும் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகள் அவிழ்விக்கப்படும். அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் நீங்கி, செயல்கள் நீங்கி, அறியாமை நீங்கி இறையருள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நீ அடுத்த பாடல்ல வந்து இன்னும் எளிமையா இந்த பயிற்சியை நம்ம செய்யற மாதிரி அடுத்த பாடல் சொல்லியிருக்காரு. அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அந்த மூச்சு பயிற்சி சனிக்கிழமை செய்யறதுக்கு லிங்க் அனுப்பியிருக்கீங்களாப்பா? ஆமா மேம், எப்பயும் வர்ற இதே லிங்க் தான் மேம். இதே லிங்க்ல போட்டிருந்தீங்களா? நான் ஊருக்கு போயிருந்தேன் அன்னைக்கு.
சரி. வந்த பிறகு நீங்க போட்டிருந்தீங்க, அதனால கேட்டேன். இதே லிங்க்ல காலையில 6 மணிக்கா? காலையில 6 to 7. உங்களுக்கு விருப்பம் 6:30. இருந்தா நீங்க அது சொல்லுங்க. அதுக்கு அந்த பயிற்சி பண்றவங்களுக்குன்னு தனியா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதுல ஆ, அனுப்புறோம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பயிற்சி தேவையில்லை ஆ, இல்லையா? யாருக்கு ஆமா விருப்பம் ஆமா. இருக்கோ அவங்க மட்டும் பண்ணலாம். எனக்கு சனிக்கிழமை கிளாஸ் இந்த அடுத்து ஒரு 2 வாரம் என்னால எடுக்க முடியாது. அதனால சரி. ஞாயிற்றுக்கிழமைக்கு கிளாஸை மாத்திக்கலான்னு பார்த்திருக்கேன். அது ஆ, எல்லாமே சரி. குரூப்ல நான் சொல்லியிருக்கேன். சரிப்பா. நான் உங்களுக்கு சரிப்பா. அனுப்புறேன். அன்னைக்கு போட்டு விடு. இப்ப எனக்கு போட்டு விடு பிரியா. மேம் உங்க நம்பர் எனக்கு தெரியாதுல்ல. நீங்க எனக்கு பர்சனலா ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் சரி அந்த சரி குரூப்ல சேர்த்து. சரிப்பா சரிப்பா சரி. ஓகே ஓகே மேம். தேங்க்யூ. இன்னைக்கு பாடலை பத்தின இன்னும் கொஞ்சம் விளக்கம் எங்க அண்ணன் வந்து சொல்வாங்க. அண்ணா. என்ன பிரியா, திடீர்னு என்ன சொல்லிட்ட? இல்ல நான் கடகடன்னு சொல்லி முடிச்சிட்டேன்ல. அரை மணி நேரத்துல முடிச்சனால எனக்கு டைம் கொடுக்குறியா நீ? சில நேரம் நீ 1 மணி நேரம் பேசிட்டு என்ன கண்டுக்க மாட்ட. ம். அதாவது இதுல இந்த 2 பாடல்கள்ல வந்து அவர் வந்து பெனிஃபிட்ஸ் சொல்றாரு. ஒன்று வந்து யமனையே காலால உதைக்கலாம் அப்படின்ட்டு. நான் இடது கால் அப்படின்ற அந்த சில சீக்ரெட்லாம் மக்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதையும் சொல்லியிருந்தா அவன். காலால் இடது கால் அப்படின்றது சரியா? அப்புறம் 2வது பாட்டில் வந்து அவர் வந்து உடம்புல உள்ள அந்த முடிச்சுக்கள், அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அது மும்முடிச்சுக்கள் அப்படின்பாங்க. ம் அந்த மும்முடிச்சுக்கள் அவிழ்ந்தா தான் உங்களுக்கு அந்த ஞானம் அப்படின்றது சரியா? அதைத்தான் வந்து அந்த 2வது பாட்டில் வந்து அந்த 3 உடல்லையும் நீங்க நிறுத்தி சுவாசம் பழகுங்க. அதாவது இன்ஹேல் பண்ணாலும் கீழே இருந்து கீழே உள்ள 2 சக்கரம் தான் பிரம்ம கிரந்திக்குரியது. தொப்புளும் ஹார்ட்டும் தான் விஷ்ணு கிரந்திக்குரியது. தொப்புள் தான் சூரிய நாராயணன், மறந்துடாதீங்க. கண்டம்ன்றது தொண்டை. அம்மையப்பன் அப்படின்றது அம்மையப்பனும் ஒன்னா இருந்து முக்கன்ல இருக்கிறது அம்மையப்பன். இந்த 2துலயும் இருக்கக்கூடியது தான் வந்து ருத்ர கிரந்தி அப்படின்றது. இந்த கிரந்தங்கள், இந்த முடிச்சுக்கள் எல்லாம், முடிச்சுக்கள்ன்றது அங்க இருக்கக்கூடிய கபம், பித்தம், மலம் அப்படின்ட்டு. கபம் அப்படின்றது கீழே உள்ள 2 சக்கரங்களை அடைக்கிறது தான் கபம். நம்ம சாப்பிட்றதுல கபம், சளி இருக்கு இல்லையா? ஆமா, இதுதான் கபம். இந்த பித்தம், பித்தம் போச்சுன்னா சித்தம் தலையிலிருந்து தானா இறங்குன்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆமா, அது பித்தம்ன்றது அந்த நடுவுல இருக்கக்கூடிய விஷ்ணு கிரந்தி தான் அந்த பித்தம். பித்தம்ன்றது நீங்கணும் அப்படின்னு பித்து பிடிச்ச மாதிரி திரியறான்னுவாங்களே. ஆமா, அது எல்லாம் வந்து பித்தம் வந்து இருக்கிறனாலதான். அதனாலதான் அது 3யுமே குற்றமா சொல்லுவாங்க, முக்குற்றம். ஏன்னா ஒருத்தன் சாகுறது இந்த 3ல தான். கபத்துல சாவான், வாதத்துல சாவான், இல்ல பித்தத்துல சாவான். இதனாலதான் 3மே முக்குற்றங்கள் அப்படின்ட்டு. இந்த குற்றங்கள் நீங்கும் பொழுது வாதம் பிராணன் ஆயிடும். பிராணன் தேஜஸ் ஓஜஸ்ன்னுவாங்க. பிராணன் அப்படின்னா சுத்தமான நாத விந்து வரக்கூடிய காற்று தான் பிராணன். வாயு காற்று கிடையாது. பிராணன். தேஜஸ் அப்படின்றது சுத்தமான பித்தம் தான் தேஜஸ் அப்படின்றது. ஒருத்தனை சொல்லுவோம் பாத்தீங்களா, அவன் எவ்வளவு தேஜஸா இருக்கான். விவேகானந்தரை பார்க்கும்போது பின்னாடி ஒரு ஒளிவட்டம் போட்டு தேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த 3 சேர்ந்ததுதான் ஆரா. ஒருத்தனை வந்து ஆரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பிராணா, தேஜஸ், ஓஜஸ், இது 3 ஒருத்தன் இருந்தா அதைத்தான் ஆரா அப்படின்பாங்க. இதை பார்க்கவே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரியா? அப்ப இந்த முக்குற்றத்தையும் நீக்கக்கூடிய கலை தான் இந்த பிராணயாமம் அப்படின்றது. அதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த 3 உடல்லையும் நீங்க இது பண்ணணும், நிறுத்தி கீழ இருந்து சுவாசிங்க, இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆரம்பத்துல வந்து நமக்கு இப்படி கஷ்டமா தான் இருக்கும். என்னடா மூச்சை ஏத்தணுன்றாரு, ஆனா கீழ இருந்து மேல வரணும். அப்புறம் அடக்கும் பொழுது மைண்டை வந்து தொப்புள்ள வச்சிருக்கணும். அப்புறம் எக்ஸேல் பண்ணும் பொழுது கீழ இருந்து வந்து மேல விடணும். அப்புறம் நெற்றிக்கண்ணை மேல பார்க்கணுன்றது என்னமோ பயங்கர கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கார் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா, முன்னாடியும் பார்க்கணும், கீழே கரெக்டாக கிளட்ச் எது, ஆக்சிலேட்டர் எது எல்லாம் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்கிட்டே கார் ஓட்டுறாங்க இல்லையா? அந்த மைண்ட் அங்கேயே அவங்களுக்கு அதுலயே இருக்கும். அந்த காலு இப்ப இங்க போதா இது ஆக்சிலேட்டர்ல இருக்குன்னு இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி தான். ஆரம்பத்துல தான் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா. அத வந்து நீங்க அவரு சொல்றது வந்து கீழ இருந்து 3 உடலுக்கும். ம். ஆமா. இதத்தான் வந்து தொண்டைக்குழி, நெஞ்சுக்குழி, வயிற்றுக்குழி அப்படின்பாங்க. இந்த குழின்றதான் சுழி. இங்கதான் வந்து போய் அடைச்சுக்குது. இந்த 3ம் தான் 3 குழி இருக்கு. நம்ம எனிமா பண்றோம், நம்ம தௌத்தி பண்றோம், நம்ம நேத்தி பண்றோம். இது எல்லாம் பார்த்தோன்னா இங்க உள்ளக்கூடிய கபம், பித்தம், மலம். இந்த மலம் தான் வந்து மும்மலமும் கண்டத்துக்கு மேலதான் இருக்கு இல்லையா? இப்ப இந்த பிராணாயாமம் இந்த நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சாலே இந்த 3 கிரந்தி கிரந்தி தான் நம்ம வந்து இங்க வந்து கிரந்தினா இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து ஒரு இது பண்றதுதான் கிரந்தி. நம்ம இதுல சொல்றோம்ல கோளாறுன்னு சொல்றோம்ல, வயிறு கோளாறு பண்ணுது அப்படின்னு. அந்த கோளோட ஆதிக்கமும் அதுல இருக்கு. அந்த உனக்கு கோள் மாறும் பொழுது உனக்கு அந்த அடப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த குளிர்காலத்துல உனக்கு இந்த அடப்பு ஏற்பட ஆரம்பிக்கு. அதனால பல இதை இந்த கிரந்தியை சொல்லலாம். இது எல்லாம் நீங்கும் பொழுது இந்த வாதம், பித்தம், கபம், இந்த முக்குற்றமே அவனுக்கு நீங்கி போயிருது. அவனுக்கு அந்த குற்றம் கிடையாது. அந்த 3 குற்றமே அவனுக்கு கிடையாது. அவன் பிராணம், தேஜஸ் அண்ட் ஓஜஸ் பாடியா, அதான் வந்து லைட் பாடி, சுத்த உடலா மாறிடுது அப்படின்ற அந்த தத்துவத்தை இந்த 2வது பாட்டுல அவர் சொல்றாரு. அதுல இன்னொன்னு பிரியா சொன்னா வந்து பால் போன்ற எக்ஸலேஷன். அதாவது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இன்ஹலேஷன் வந்து நல்ல காற்று, எக்ஸலேஷன் அசுத்த காற்று, அப்படித்தான் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம ஆக்சிஜன் உள்ள வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. அப்படியே நம்ம படிச்சு படிச்சு நம்ம பழகிட்டோம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 காற்றுமே முக்கியமான காற்று. இன்ஹேல் பண்றது, ஹோல்டு பண்றது, எக்ஸேல் பண்றது. இத வந்து நீ வந்து தரம் பிரிக்காத. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா இன்ஹேல் தான் பேட் கேஸ். ஏன்னா அது வந்து பாருங்க, இன்ஹேல் பண்றது வந்து வெளியில சூடா இருந்தா சூடா வரப்போகுது, வெளியே டஸ்டா இருந்தா டஸ்ட் உள்ள வரப்போகுது, வெளியே பாய்சன் இருந்தா வெளியே இருக்கக்கூடிய பாய்சன் வரப்போகுது இல்லையா? இப்ப நீங்க நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். அந்த ட்ரைனஸும் உள்ள வரும். அப்ப இன்ஹேல் வந்து சுத்தமான காற்று கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு, எக்ஸலேஷனை தான் பால் போன்ற எக்ஸலேஷன்றாரு. அதை நிறுத்தி நிதானமா விடு. இப்ப யாராவது ஒருத்தங்க பக்கத்துல கண்ணாடி வச்சிருக்கீங்களா? ஒரு மிரர் இருந்துச்சுன்னா அந்த அந்த மிரர்ல வந்து நீங்க வாயை வச்சு கொஞ்சம் ஒரு 8 செகண்டுக்குள்ள நீங்க நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, வயிற்றுல ஹோல்டு பண்ணிட்டு உங்க கண்ணாடி முன்னாடி வாயை வச்சு நல்லா குயிக்கா எக்ஸேல் பண்ணுங்களேன். அந்த கண்ணாடியில நீங்க வந்து ஒரு வேப்பரை பார்ப்பீங்க. அந்த வேப்பர்ல வந்து சுத்தமான நீர் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்தமான நீர் இருக்கு. அதுல சுத்தமான அக்கினி, சூடும் அதுல இருக்கு.
புரியுதுங்களா? இன்ஹேல் பண்ணுங்களேன். நீங்க வந்து குளிர்ந்த தண்ணி தானே உள்ள குடிக்கிறீங்க. ஆனா உங்களை விட்டு வெளியே போற தண்ணி பாருங்க, வியர்வையா தான் வெளியே போகும். அது சூடு. உங்களுடைய சிறுநீர் பாருங்களேன், சூடு. சரிங்களா? அதே மாதிரிதான் வெளியே போகக்கூடிய காற்றுல நல்ல சூடு இருக்கு. வெளியே போகக்கூடிய காற்றுல நீர் இருக்கு. அதனால்தான் வந்து இப்போ ஒருத்தவங்க உடம்ப குறைக்கணும் அப்படின்னா ரைட்ல நிறைய எக்ஸேல் பண்ணணும். ஏன்னா அது நீரெல்லாம் வெளியே கொண்டு போய் போட்டுரும். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளோ நீர் தேவையில்லை. நல்ல நீர் தான் போறதெல்லாம், நல்ல நீர் தான். ஆனா அவங்களுக்கு அவ்வளோ நீர் உடம்புல தேவையில்லை. சரியா? அப்ப இவர் வந்து நிறுத்தி அவர் சொல்ற மாதிரி எக்ஸலேஷனை இன்ஹலேஷனை விட ஸ்லோவா விடும் பொழுது அந்த சூடும் அந்த மாய்ச்சரும் உடம்புக்குள்ளேயே தங்குது. அந்த சூடு அந்த 3 உடலுக்கு அப்படியே போகுது. அந்த சூட வச்சுதான் உனக்கு கபத்தை அறுக்க முடியும். அக்கினிய வச்சுதான் அங்க கபத்தை அறுக்க முடியும். இல்லையா? நல்ல சூடு இருக்கும் பொழுது அந்த இடத்துல எந்த கிருமியும் இருக்காது இல்லையா? அதே மாதிரி அந்த இடத்த வந்து நம்ம சூடா நம்ம ஸ்லோவா நிதானமா அந்த நல்ல எக்ஸலேஷனை நிறுத்தி நிதானமா விடு அப்படின்றாரு. சரியா? அப்ப எக்ஸலேஷன்னாலே அது வந்து கார்பன் டை ஆக்சைடுன்ட்டு ஒரு முத்திரை பதிக்காதீங்க. அந்த எக்ஸலேஷன்ல சுத்தமான பித்தம் இருக்கு, சுத்தமான அங்க ஒரு மாய்ஸ்சர் இருக்கு. சரி, இதத்தான் அவர் சொல்றாரு. ஆமா, நீங்க ஃபாஸ்டா நம்ம வந்து எக்ஸேல் பண்றீங்க. இப்ப கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 செகண்ட்ல எக்ஸேல் மட்டும் பண்ணுங்களேன், உங்களால நல்லா பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம வேகமா பேச பேச தொண்டெல்லாம் அப்படியே டீஹைட்ரேட் ஆயிருது இல்லையா? நைட்டு ஃபுல்லா பேசுங்களேன், நாளைக்கு வந்து ஆயே வராது. ஏன்னா உடம்புல உள்ள நீர் எல்லாம் வெளியே போயிருது. உள்ள மலம் கூட கட்டி போற அளவுக்கு நம்ம பேசிடுறோம் நைட்டு. நல்லா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில பேர் நல்லா பேசுவோம். நம்ம திடீர்னு பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க வந்துருவாங்க, கல்யாண வீடு, நைட்டு ஃபுல்லா 2 நாள் பேசுவோம். அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரை ஆயிடும். முகமே ட்ரையா தெரியும் அடுத்த நாள். அதைத்தான் அங்க வந்து நிறுத்தி நிதானமா நம்ம எக்ஸலேஷன் எப்பயுமே இன்ஹலேஷனை விட ஸ்லோவா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தாலே நமக்கு போதும். அதே மாதிரிதான் அந்த பிரியா ஒரு கதை சொன்னா இல்லையா, 16ன்றது இன்ஹலேஷனோட கணக்கு. மார்கன், நீ வந்து இன்ஹலேஷன் மட்டும் ஸ்லோவா 16 அங்குலம் நீ பண்ணாலே நீ இளமையா இருப்ப. புரியுதுங்களா? நம்ம வந்து வெளியே விடுறது. இப்ப அடுத்து சொல்லுவாரு, திருமூலர் சொல்லுவாரு, எல்லாருமே சொல்லக்கூடியதுதான். நம்ம வெளியே விடக்கூடிய காற்று 12ஆம், பொதுவா நம்ம உள்ள இழுக்கிற காற்று 8ஆம். அதாவது உனக்கு செலவு 4, உனக்கு செலவு வந்து 10 ரூபா, 12 ரூபா. வெளியே விழக்கூடிய காற்று வந்து 12 அங்குலம். உள்ள இழுக்கக்கூடிய காற்று 8 அங்குலம். உனக்கு வந்து செலவு 12 ரூபா, ஆனா உனக்கு வருமானம் 8 ரூபா தான். 4 ரூபா உனக்கு எப்பயுமே நஷ்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்றாரு. அதனால தான் நீ 60 வயசுல சாகுற, 70 வயசுல சாகுற. அதுக்கெல்லாம் கணக்கு சொல்லுவாங்க. அதனால தான் கணக்கு அறிவார் இல்லை. மூச்சை எப்படி விடணும்னு கணக்கு உனக்கு தெரியாம போச்சே அப்படின்றாரு. திருமூலர் சொல்லுவாரு, பல யோகிகளும் வந்து மூச்சு தான் கணக்கு. இங்க எறும்பு எப்படி மூச்சு விடுது, ஈசல் எப்படி மூச்சு விடுது, ஆமை எப்படி மூச்சு விடுது, அதனால ஒவ்வொன்றும் எப்படி வாழுதுன்னு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அந்த கணக்கு அறிஞ்சிக்கோ. அந்த கணக்கு அறிஞ்சிட்டா நீ மார்க்கண்டேயன் மாதிரி வாழலாம் அப்படின்றது. அப்ப மூச்சு இழுக்கும் பொழுதே நீங்க நல்லா ஸ்லோவா நல்ல மூலத்து வரைக்கும் போகணும்னு சுவாசிங்க. அதுதான் 16 மார்க்கண்டேயன் கணக்கு. எப்பயும் எக்ஸேல் வந்து இன்ஹலேஷனோட எக்ஸேல் ஸ்லோவா தான் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வயசே ஆகாது. சரி, அந்த எக்ஸலேஷன் வந்து அந்த 3 மலங்களையும் அறுக்கும். ஆமா. சரி பிரியா, போதும்னு நினைக்கிறேன். சரி. ஆமா,
அவங்க இயல்பா அந்த மூச்சு சாதாரணமா மூச்சு விடுறதே இடது நாடியில இன்ஹேல் பண்ணி வலது நாடியில ரொம்ப ஸ்லோவா எக்ஸேல் பண்ணி இந்த நாடி சோதனையே அவங்க பழகினாலே போதும். ஆமா. சரி மக்களே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சொல்லு பிரியா. இல்ல ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு ரைட்டு பிரியா. சரி, டைம் இருக்குன்னு பாக்குற, கதை சொல்லலான்னு பாக்குறியா? ரைட்டு. இது வந்து இலங்கை ஜெயராஜ் ஐயா சொன்ன கதை. அவரு வேற ஒரு விஷயத்துல சொன்னாரு. இது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை நீ வந்து தொடர்ச்சியா செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த கதை. நீ பிச்சை எடுத்தா கூட பரவாயில்ல, நீ தொடர்ச்சியா அதான் பிச்சை எடுக்கிறதுக்கு காலையில 6 மணின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டியா, டெய்லி போய் 6 மணிக்கு பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கிறது கூட அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரரை பத்தின ஒரு கதை சொன்னார். ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தடியில எப்பவுமே ஒரு பிச்சைக்காரர் வந்து உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. போறவங்க வர்றவங்க எல்லார்ட்டையும் கேட்டு கேட்டு பார்ப்பாரு. அவங்க குடுக்கறத வச்சுக்கிட்டு அவர் அங்கேயே தான் இருப்பாரு. அங்கேயே தான் எப்பவுமே இருப்பாரு. ஒரு நாள் வந்து அவரு இறந்துட்டாரு. அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த இடம்னா இந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரர் இருப்பாருன்னு. அந்த அளவுக்கு அவர் இருந்துட்டாரு. அவர் இறந்த உடனே இவங்களுக்கெல்லாம் மனசே கேட்கல. அவர் வாழ்ந்தது ஃபுல்லாவே இந்த மரத்தடியிலே இப்படியே வாழ்ந்து இங்கே இறந்துட்டாரே. இவரை என்ன செய்யலாங்கிறப்ப, சரி அவர் உட்கார்ந்த இடத்திலேயே தோண்டி அவரை புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி தான் தோண்டுவாங்க. பார்த்தா டம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும். உள்ள வந்து ஒரு பெரிய பானை இருக்கும். அந்த பானை நிறைய நவரத்தினங்கள் இருக்கும். அந்த ஒரு நவரத்தினத்தை எடுத்து வித்தாலே அந்த ஊரே செழிப்பாயிடும். அந்த அளவுக்கு உள்ள வந்து இருக்கும். அவங்க எல்லாருக்கும் அவ்வளோ நாள் அந்த பிச்சைக்காரரை கண்டுக்காம இருந்தவங்க அதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். அந்த பானையை எடுத்துட்டு அந்த இடத்துலயே அவரை புதைச்சி அந்த இடத்தையே வந்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அந்த கதை. அந்த கதை மூலமா அவர் என்ன கருத்து சொன்னார்னா, நம்ம பிச்சை எடுத்தா கூட நம்ம அந்த ஒரே இடத்துல, ஒரே மாதிரி, ஒரே விஷயத்த நம்ம செஞ்சோம்னா, கட்டாயம் அது வந்து நமக்கு வந்து பலன் குடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. இது நம்ம கிளாஸ்ல அந்த ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டே, நெறைய பேரு எனக்கு இது வரல, அந்த கும்பகம் புரியல, இது செய்யல, அது செய்யலங்கிறாங்க. அது சரியோ தப்போ நம்ம வந்து அத தொடர்ச்சியா நம்ம பயிற்சி பண்ணோம்னா அதுக்கான இது வந்து கட்டாயம் நமக்கு வந்து கிடைக்கும். அது அந்த கதையை சொல்லிட்டு அவரு சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த பிச்சைக்காரன் வந்து யாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த பிச்சைக்காரன் வந்து நம்ம தான். நமக்குள்ள வந்து விலை மதிப்பற்ற ஒரு நவரத்தினங்கள் இது எல்லாமே நமக்குள்ள இருக்கு. நம்ம ஆனா முயற்சி பண்றதே இல்ல. அத விட்டுட்டு நம்ம வெளியில எதையோ தேடி நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம நேரத்த செலவழிச்சிட்டு இருக்கோம். அ நமக்கு உள்ள போய் தேடினோம்னா, அந்த மிகப்பெரிய புதையல் வந்து நம்மகிட்டயே இருக்கு. அ அதுதான் அந்த கதையில அவர் சொன்ன கருத்து. அப்ப நமக்குள்ள தான் வந்து இறைவன் இருக்காரு. அவர தேடி நம்ம எங்கேயும் போக வேண்டியதே இல்ல. நம்ம செய்ய வேண்டியது முயற்சி பண்ணி, அ சரியான முறையில தொடர்ச்சியா பண்ணணும். இந்த 2 நாள் பண்ணோம். அப்புறம் எனக்கு டைம் ஒத்து வரல. எனக்கு அது செட் ஆகல. அதுல ஒண்ணுமே மாற்றம் தெரியல. அப்படின்னு நாம வந்து விட்டுறக்கூடாது. இந்த கதை போன கிளாஸ்ல அந்த மூச்சு பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போதே இந்த கதைய சொல்லிட்டு, நம்ம தொடர்ச்சியா செய்வோம்ன்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னு நெனச்சேன். அன்னைக்கு சொல்ல முடியல. அதனால இன்னைக்கு சொன்னேன். சரி. நம்மளும் பயிற்சி பண்ணுவோம். இந்த கிளாஸ கேட்கிறதோட இல்லாம, வாரம் 1 நாள் பயிற்சி பண்ணிட்டு, அத வாரம் முழுவதும் அடுத்து பயிற்சி பண்ணலாம். அந்த வாரம் வந்து சாட்டர்டே மட்டும் சொல்லி தரியா இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம்? ஆமா. நான் சாட்டர்டே 5 to 6:30 கிளாஸ் முடியவும் 6:30 to 7 சரியா இருந்தது. அந்த பயிற்சி. சரி. அதை ம். மற்ற நாள் அவங்கவங்க தோதுக்கு பண்ணலாம்ல. எல்லா நாளும் ம். கிளாஸ் வாய்ப்பு இருந்தா பண்ணலாம். ம். எல்லாம் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலையில சமைக்கணும், அது இதுன்னு சொல்லுவாங்க. வராங்களா 1/2 மணி நேரத்துக்கு? ஆன்லைன்ல தானே? ஆன்லைன்ல 6 பேரு, நேர்ல ஒரு 5 பேர் வந்தாங்க. சரி. ரைட்டு. மக்களை இந்த கிளாஸ்க்கு வந்து டொனேட் பண்ண சொல்லு, ஒன்றும் சார்ஜ் பண்ணாத.
ம், யாருக்கு இயலுமோ அவங்களால வந்து டொனேட் மட்டும் பண்ண சொல்லு. ம், அது பலன் சில நேரம் அவங்களுக்கு அமையும் பொழுது, சில நேரம் அவங்க மனது சந்தோஷமா இருக்கும் பொழுது அவங்க டொனேட் பண்ணாலே போதும். எதுவும் சார்ஜ் பண்ணாம. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எண்ணத்த உண்டு பண்ணு. டொனேட் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லையா? ஆமா. ம். கிளாஸ்ல குரு தட்சணை மாதிரி ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருங்க. ம். எப்படினாலும் நம்ம குரு கிட்ட அத குடுத்துறலாம். எடுத்து வச்சுட்டு பண்ண ஆரம்பிங்க. இல்ல எல்லாமே அது அவங்களுக்கு போகத்தான் செய்யும் இல்லையா? இப்ப நீ வந்து அடுத்து ஒரு கேமராவோ, ஒரு இன்னமும் பெட்டர் மைக்கோ, பெட்டர் கேமரா வாங்கணும்னா, அதுக்கு எல்லாம் செலவு இருக்குல்ல. இது அவங்களுக்கு தானே திரும்பவும் போய் சேரும். ம். அதனால மக்களையும் என்கரேஜ் பண்ணு. சில நேரம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற இத விட, மக்களுக்கு வந்து டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி அந்த ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வா. ம். நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. சார்ஜ் பண்ணிருவாங்க. ஆமா. ஏன்னா பின்னாடி நிறைய பேர் வந்து சேர்ந்தாலும் அவங்கள வந்து டொனேட் பண்ணட்டும். சும்மா ரூ. 2 டொனேட் பண்ணாலும் அத நம்ப சந்தோஷமா நம்ப ஏத்துக்கலாம். ம். ஆமா. நான் இங்க அப்படித்தான் சில கிளாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சில கிளாஸ் வந்து எல்லாத்துக்கும் தேவை கிடையாது. ம். ஆமா. இங்க நிறைய செமினார் வந்து இங்க நான் வந்து டொனேஷன் தான் இது பண்ணுவேன். ஆமா. அதுவே போதும். நமக்கு திருப்தியா இருக்கும். ம். டொனேஷன்றது இது பணம் கிடையாது. அவங்க குடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையா? அதுவும் நம்மள ரீச் பண்ணும் பொழுது, அத வந்து நம்ம ஈஸியா கண்ட கழுதைக்கு செலவழிக்கவும் மாட்டோம். அத வந்து பொறுப்பாவும் நம்பளுடைய இதுக்கு இதாகும். அத நீ அவங்களுக்கு எஜுகேட் பண்ணு மக்களுக்கு. ம். சரி பிரியா. சரி. ம். சரி மக்களே, வேற எதுவும் கேள்விகள் எதுவும் இல்லையா? ம். ரைட்டு. நம்ம இப்ப ஃபாஸ்ட் எக்ஸேல்ல நிறைய பயிற்சி பண்றோம்ல, அப்ப ஆமாங்க. அது மூச்சு காற்று வேகமா தானே வெளிய போகுது. 2 ம். சுவாசம் ஆமா, வழியாவும் ஆமாங்க. அதாவது இந்த பிராணாயாமத்துல 3 இது இருக்கு. முதல் வந்து கிரியை அப்படின்ட்டு. 2வது சுவாசம். சூரிய சுவாசம், சந்திர சுவாசம். இதெல்லாம் சுவாசத்துல வரக்கூடியது. இன்னொன்னு தான் வந்து இந்த பிராணயாமம் அப்படின்ட்டு. ம். ஆஹ், அயனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ம். அதான் பிராண அயனம் அப்படின்ட்டு. ஒண்ணு வந்து அயனம், இன்னொன்னு சுவாசம். ம். இன்னொன்னு கிரியை. இந்த கிரியை எல்லாமே ஃபாஸ்டா இயல்பை விட ஃபாஸ்டா வர்றதுதான் கிரியைகள். கபாலபதி, பஸ்திரிகா, இது எல்லாம் கிரியைனாலே கிளீன் பண்ணக்கூடியது, சுத்தம் பண்ணக்கூடியது, நாடிகளை சக்கரங்களை சுத்தம் பண்ணக்கூடியது. அப்ப நம்ம இந்த ஃபாஸ்ட் எக்ஸலேஷனை ஃபுல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறது கிடையாது. காலையில அந்த நேரத்துல அதை கிளீன் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம அதை பண்றோம். ஃபாஸ்ட் எக்ஸலேஷன்றது. சுவாசம் அப்படின்றது இப்ப நம்ம பேசும் பொழுது சுவாசிக்கிறோம் இல்லைங்களா? இதான் சுவாசம் அப்படின்றது. இப்ப நம்ம மேலையும் கீழே இறங்கி, இப்ப நம்ம கொஞ்சம் வயசுல இருக்கோம், அது மேல் சுவாசம் என்ன கீழ் சுவாசம் என்னன்னு தெரியாது. கொஞ்சம் வயசானவங்கள மேல மாடிப்படி ஏறி விடுங்களேன், கீழ் மூச்சு மேல் மூச்சு வாங்குதுன்னுவாங்க. கீழ் சுவாசம் மேல் சுவாசம்ன்றது. இந்த சுவாசம்ன்றது இயல்பா நம்ம உடல் வந்து பேசும் பொழுது, நடக்கும் பொழுது இயல்பா எதையும் கண்ட்ரோல் பண்ணாம பண்ணக்கூடிய பயிற்சி தான் சுவாச பயிற்சி. சந்திர சுவாசம், சூரிய சுவாசம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த பிராணயாமத்துல தான் கணக்கு இருக்கு. இந்த பிராணயாமத்துல தான் பிராணத்தின் வலி அப்படின்னு அர்த்தம். பிராணன் எங்க போகுது, எப்படி போகுது, எங்க போய் சேருது, இதுக்கு தான் கணக்கு தேவை. ஆமா. நெளிவு சுழிவுன்னு பிரியா சொன்னா இல்லையா? அது எல்லாமே அறிவு இருந்தா தான் நெளிவு சுழிவு, எந்த இடத்துல நெளிவு இருக்கோ நெளிஞ்சு போகணும், எந்த இடத்துல சுழிஞ்சு இருக்கோ சுழிவு இருக்கோ சுழிஞ்சு போகணும் அப்படின்ட்டு. அப்ப இது எல்லாமே பயிற்சிக்குரிய இதான்.
ஃபாஸ்ட் எக்ஸலேஷன் இருக்கு, நார்மல் எக்ஸலேஷன் இருக்கு, ஸ்லோ எக்ஸலேஷன் இருக்கு. கிரியை, சுவாசம், அயனம், பிராணாயாமம் அப்படின்ட்டு. ஆமா. இப்போ நம்ம ஃபாஸ்ட் எக்ஸலேஷன் வந்து எப்பயுமே பண்ண போறது இல்லை. நைட்லாம் வந்து நம்ம பண்ண போறது கிடையாது. அந்த நேரத்துல அந்த இதுக்கு மட்டும் பண்றது. மூக்க சீரணும் இல்லைங்களா, அதுவே ஃபாஸ்ட் எக்ஸலேஷன் தான் இல்லையா? அதுக்கு பேர் கிரியைன்னு பேரு. சரிம்மா, சரியான சந்தேகங்கள் தான். ரைட்டு. வேற ஏதாவது இருக்குங்களா? இல்ல. கிளாஸ் ம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். நன்றி.